Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee. Melody. வணக்கம். A fairy tale story of நரேந்திர மோடி. கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு முறை கூட பிரஸை சந்திக்காத ஒரு பிரதமரை பற்றி நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? ஒரு பெண்மணி, நார்வேவை சார்ந்த ஒரு ரிப்போர்ட்டர் அவரிடம் கேட்ட ஒற்றை கேள்வி, ஓடி ஒளிந்து போனார் நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி. கேட்டது என்ன? உலகத்தின் பிரஸ் மீடியாவிற்கு மிகப்பெரிய அளவில் சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய நாடு எங்களுடைய நாடு. எங்க நாட்டிலிருந்தும் ஒரு சில கேள்விகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நரேந்திர மோடி ஓட்டம் பிடிப்பதை நீங்க பார்ப்பீர்கள். இன்னைக்கு கடந்த 12 ஆண்டுகளுக்கான ஒரு அழகான கதையை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் இந்த நாடு இன்னைக்கு ஐசியூவில் அல்ல, வென்டிலேட்டரில் இருக்கு. உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கும்போது, குணமாக இருக்கும்போது, டயபெட்டிஸ், பிளட் பிரஷர் இதெல்லாம் இல்லாத போது நீங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. டயபெட்டிஸ் இருந்தால் கூட பரவாயில்லை, பிளட் பிரஷர் இருந்தால் கூட பரவாயில்லை, ஒரு சில மாத்திரைகளை போட்டு நீங்க குணமாக இருக்க. ஆனால் ஒற்றை ஹார்ட் அட்டாக் என்று வந்த உடனேயே, மைனர் ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்க தப்பித்து விடுவீர்கள். அதே ஒரு ஸ்ட்ராங்கான ஹார்ட் அட்டாக் வந்தால் உங்களை காப்பாற்ற முடியும், வென்டிலேட்டர்ல போட்டுருவார். இந்த நாட்டுடைய நிலை கடந்த 10 ஆண்டுகளாக ஐசியூ, இப்ப வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கிறது. எப்படி? அதை நீங்க பாருங்க. இந்த நாட்டு ஆப்போசிஷன், எதிர்கட்சிகள் தொடர்ந்து இந்த நாட்டின் உண்மையை எடுத்து வைக்கும் போது, ஆக்டிவிஸ்ட்கள், பத்திரிகையாளர்கள், எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ்கள் தொடர்ந்து உண்மைகளை மக்களுக்கு முன்பு எடுத்து வைக்கும் போது, இவர்கள் எல்லாம் தேச துரோகிகள், பரிஜீவி, பாரசைட்ஸ். இப்போ சூரியகாந்த் அவர்கள் கூறிய அதேதான், காக்ரோச். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் காக்ரோச், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் காக்ரோச், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்கள் காக்ரோச், ஆர்டி ஆக்டிவிஸ்ட்கள் காக்ரோச், கேள்வி கேட்டால் காக்ரோச். இந்த நாட்டு தலைமை நீதிபதி வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை இப்போ ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஜென்சி ஒரு கட்சியும் தொடங்கிவிட்டார். கடந்த 48 மணி நேரத்துல 3 மில்லியனுக்கு மேல அந்த இன்ஸ்டாகிராம்ல மக்கள் போய், அந்த அளவுல இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அண்டர் கரண்ட் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஃபார்மர்ஸ் ரோட்ல இறங்கி போராடினார்கள், அக்னிவீர் திட்டம், ராணுவ வீரர்கள் போராடினார்கள், லாயர்ஸ், டாக்டர்ஸ், ரைட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், யாராக இருந்தாலும் கடந்த 12 ஆண்டுகளில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை, அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்க இழிவுபடுத்தி பேசியிருக்கிறீர்கள். பிஎம் 2 நாட்களுக்கு முன்பு பறந்து செல்கிறார் வெளிநாட்டிற்கு. இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நாவிலிருந்து வந்த வார்த்தை, அடுத்த ஒரு ஆண்டுக்கு நீங்க நகைகளை வாங்கக்கூடாது, தங்கம் வாங்காதீர்கள். அடுத்த ஒரு ஆண்டுக்கு நீங்க பெட்ரோல் டீசலை சேமிக்க வேண்டும். அடுத்த ஒரு ஆண்டுக்கு நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில இருந்துக்குன்னே வேலையை பாருங்கள், வேலைக்கெல்லாம் போகாதீங்க. அதாவது ஆபீஸ்க்கு போய் நீங்க வேலை பாருங்க. மின்சாரம், பெட்ரோல், டீசல் எல்லாத்தையுமே நீங்க சேமிக்கணும். This is what Mr. Narendra Modi had said on the 10th of May. But the same Narendra Modi, the same Prime Minister of this country, he flew on his 8,500 crore aircraft. பெட்ரோல் டீசலை சேமிக்கிறது, அது மக்கள் சேமிப்பார்கள். எனக்கு என்னன்னா மகாராஜா இல்லையா, எனக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. So I will fly in 8,500 crore aircraft. So சரி, எதுக்காக போனார்? அதை பார்க்கும்போது ஒரு வீடியோ வெளிவந்தது. நரேந்திர மோடியின் ஃபேனாக சொல்லலாம், நண்பராக சொல்லலாம், மெலோடி. அவருக்காக ஒரு மெலோடி டாஃபி பேக்கெட் 1/2 கிலோ டாஃபி போட்டனதை எடுத்துட்டு போயிருக்காரு. ஜோக் இல்ல, உண்மைதான். நீங்க வேணா நீங்க அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு புரியும். பாருங்க. Prime Minister Modi brought us a gift, a very, very good toffee.
இவர்தான் எப்படின்னா, இவருடைய கூட்டாளிகள் அவர்கள் அடுத்த லெவல். ரவி கிஷன் என்கிற ஒரு பிஜேபி தலைவர், எம்பி. ஹோம் ஃப்ரம் ஒர்க், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல, होम फ्रॉम वर्क. लुक एट दिस पर्सन. केलेगा कि आवाम को कहा है कृपया 1 साल गोल्ड ना खरीदें, विदेश की यात्रा ना करें, पेट्रोल डीजल का इस्तेमाल ना करें, गाड़ियां अवॉइड करें, मेट्रो का इस्तेमाल करें, ई व्हीकल, ई रिक्शा, अपने आप को बच के होम फ्रॉम वर्क इज वेरी इंपॉर्टेंट. दोबारा वो समय आएगा कि अगर घर से आपका काम ऑफिस चल सकता है तो आप बाहर ना निकलें. இளைஞர்களை காக்ரோச்சாக எடுத்து காட்டிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டு மக்களை பர்ஜீவி என்று எடுத்து காட்டிய நரேந்திர மோடி, அவர்களுடைய 12 ஆண்டுகளுடைய அந்த அச்சீவ்மெண்டை நான் உங்களுக்கு இதற்கு மேல் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்க போகிறேன். கவனமாக இந்த டேட்டாவை பேனா பேப்பர் எடுத்து எழுத தொடங்கி விடுங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதெல்லாம் மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவை. இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. ஒரு நொடி பிடிக்கும், அதை தட்டினாலே போதும் இந்த வீடியோ பல நபர்களுக்கு போய் சேரும். இதை தாண்டி QR கோடு இருக்கு. தொடர்ந்து எங்களை முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களால் முடிந்த உதவியை நீங்க QR கோடை பயன்படுத்தி நீங்க தெரிவிக்கலாம். இதையும் தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட் இன்னொரு ஆப்ஷன், அதன் வழியாகவும் எங்களுக்கு நீங்க உதவலாம். அதற்கான டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கீழே நான் ஸ்க்ரோல்லையும் போட சொல்றேன். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பெட்ரோல் டீசலின் விலை கடந்த 12 ஆண்டுகளில் எவ்வளவு கூடியது? இப்ப வேணா இவங்க சொல்லலாம், ஈரான் அமெரிக்கா போர், அதனால் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து நமக்கு பெட்ரோல் டீசல் வர மாட்டேங்குது, தட்டுப்பாடு இருக்கு, அதனால இந்த விலைவாசி கூடுகிறது. பட் 12 ஆண்டுகளாக எந்த போரை நாம் சந்தித்துக் கொண்டிருந்தோம்? எதற்காக 38% பெட்ரோல் மீது மட்டுமே 38% விலைவாசி உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் மீது. டீசல் மீது 62%, 62% in the last 12 years. Which war are we facing? எந்த போரை நாம் சந்தித்துக் கொண்டிருந்தோம்? டொமெஸ்டிக் LPG சிலிண்டர் நீங்க பாருங்க, 2014ஆம் ஆண்டு 414 ரூபாய் இருந்தது, 414 rupees precise. இன்னைக்கு 915 ரூபாய், 121% LPG சிலிண்டர்ல விலை உயர்ந்திருக்கு. கமர்ஷியல் சிலிண்டர் இன்னைக்கு பிளாக்ல வாங்கிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் எல்லாம் அந்த மெனுல இருந்து 50% கட். ஏன்னா 10,000 ரூபாய் வித்துட்டு இருக்கு பிரைவேட்ல பிளாக்ல சிலிண்டர். போய் கேளுங்க, உங்களுக்கு புரிய வரும். இல்லைன்னா விறகடுப்புல எரிச்சிட்டு இருக்காங்க பல விறகு. சோ யாருக்கு இந்த பெனிஃபிட்ஸ் போனது? இந்த ஒரு மாதத்திற்குள்ள நீங்க பார்த்தீர்கள்னா பால் விலை உயர்ந்துருச்சு, பிரெட்ல நேரடியாக 5 ரூபாய். இட்ஸ் அ பேசிக் கமாடிட்டி. அந்நாடு நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், பொருள்கள் எல்லாத்துக்கும் விலைவாசி. கடந்த 12 ஆண்டுகள்ல என்னெல்லாம் நீங்க செய்திருக்கிறீர்கள்? க்ரூட் ஆயில் 55 ரூபாய் அந்த அளவுல கீழே வந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும்போது ஒரு பேரல் க்ரூட் ஆயில் $160 போனோம், $160. அப்ப கூட நமக்கு 60-65 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைத்துக் கொண்டிருந்தது. இப்போ 55 ரூபாய் வரை இந்த க்ரூட் ஆயில், பர் பேரல் க்ரூட் ஆயில் சரிந்த போது கூட அந்த லாபம் உங்களுக்கும் வரவில்லை, எனக்கும் வரவில்லை. உலகத்தின் மிகப்பெரிய ரெஃபைனரி யாருடையது? இருந்தா பக்கத்துல போட்டு காட்டுறேன் பாருங்க, அம்பானி அவர்கள், முகேஷ் அம்பானி அவருடைய ரெஃபைனரியில இருந்தா வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் நம்ம வாங்கி கொண்டிருந்தோம். இந்தியாவில வரக்கூடிய கச்சா எண்ணெயில இருந்து 70% இந்த ஒற்றை நபருடைய கம்பெனிக்கு வந்தது. ஜாம்நகர்ல இருக்கக்கூடிய ரிஃபைனரி, குஜராத்ல இருக்கு. 70%. சரி, அந்த லாபத்துல 1 ரூபாய் மக்களுக்கு, உங்களுக்கு, எனக்கும் வந்ததா? கிடையாது. So every profit was diverted to Mukesh Ambani and few so-called corporates.
இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் மீது கடந்த 5 நாட்கள்ல 4 ரூபாய் நீங்க விலையை உயர்த்தியிருக்கிறீர்கள். முதல்ல 15ஆம் தேதி 3 ரூபாய், பெட்ரோல் மீது 3 ரூபாய், டீசல் மீது 3 ரூபாய். நேற்று நீங்க பார்த்தீர்கள்னா 90 பைசா மறுபடியும் உயர்த்தியிருக்கிறீர்கள். சரி. இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பை நீங்க 96, 97 rupees ஒரு டாலருக்கு எதிரில் 96, 97 ரூபாயாக உயர்ந்து விட்டது. இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வை நீங்க பார்த்தீர்கள்னா it has fallen down to 38 billion. 38 billion டாலர்ஸ் கடந்த 2 நாட்கள்ல. இதுல குளோபல் ஃபேக்டர் எப்படி நீங்க பேச முடியும்? குளோபல் ஃபேக்டர் இன்னைக்கு நேற்று கிடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக டாலருக்கு எதிரில் இந்திய ரூபாய் மதிப்பு குறைந்து கொண்டுதான் இருந்தது. தொடர்ந்து நாங்க பேசிக் கொண்டுதான் இருக்கு. இந்த குளோபல் ஃபேக்டர் இன்னைக்கு வேணா சரியாக இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்னாடி 75 நாட்களுக்கு முன்னாடி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் தொடங்குவதற்கு முன்னாடி கிடையாது. சரி, 2008ஆம் ஆண்டு லேமன் பிரதர்ஸ் ஒரு கிரைசிஸ் வெளிவந்தது. டாக்டர் மன்மோகன் சிங், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்ட்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். டாக்டர் மன்மோகன் சிங் வாஸ் தேர், ரகுராம் ராஜன் வாஸ் தேர், ஆர்பிஐ. இது போன்ற புத்திஜீவிகள், இது போன்ற எக்கனாமிஸ்ட்கள் இந்த நாட்டில் இருக்கும்போது அந்த லேமன் பிரதர் கிரைசிஸ் உலகத்தை அழிச்சு குட்டிச்சவராக்கிய போது இந்தியா மற்றும் தனிச்சையாக நிமிர்ந்து நின்றது. There was no attack on Indian economy. Instead, Indian economy was growing at the rate of 8%. That is what, இப்போ நமக்கிட்ட இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அவர்களை பற்றி நீங்க பார்த்தால் அது ஒரு வேறு கதை. அதை பற்றியும் நான் கூறுகிறேன். பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவரை பற்றியும் நான் பேசுறேன். ட்ரேட் டீல், அமெரிக்காவுடன் ஒரு மிகப்பெரிய ட்ரேட் டீலை நாம் செய்தோம். எந்த விதமான ட்ரேட் டீலைங்க? $9 billion ட்ரேட் டீல். இதுக்கப்புறம் வேற எந்த நாட்டில இருந்தும் நீங்க எதுவுமே வாங்கக்கூடாது, எல்லாமே அமெரிக்கால. எந்த பயம்? எதற்காக நீங்க சரண்டர் ஆனே? ரஷ்யாவிடம் இருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து 40-45% வரை க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெயில டிஸ்கவுண்ட் கிடைத்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கு அந்த ரஷ்யாவிடம் இருந்து நம்ம தொடர்ந்து வாங்கிட்டே இருந்திருந்தோம்னா இந்த பிரச்சனையில நம்ம சிக்கி இருக்க மாட்டோம். ஏன்னா ரஷ்யாவில இருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வராது. இது ஒரு தனி ரூட், இங்க இருந்து வந்துட்டே இருக்கும். எந்த பிரச்சனையும் இந்தியாவுக்கு வந்திருக்கு. பட் அந்த ட்ரேட் டீல்ல the boss Donald Trump, he said no, you cannot buy oil from Russia. Okay sir, I will not buy. இப்ப இந்த பிரச்சனை வந்த போது நரேந்திர மோடி அவர்கள் அங்க போய் கெஞ்சி கூத்தாடி, சார் ஜஸ்ட் ஒரே ஒரு மாசம் கொஞ்சம் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அங்க சமாளிக்க முடியாது, 5 மாநில தேர்தல் எல்லாம் வரும், சரி பொழைச்சு போய் வாங்கிக்க, ஒரு மாசத்துக்கு வாங்கி. 16ஆம் தேதி ரஷ்யா அந்த ஒப்பந்தம் அமெரிக்கா கொடுத்த அந்த டைம் லைன் முடிக்கிறது. 16ஆம் தேதியுடன் இந்த ரஷ்யா கிட்ட வந்து நீங்க வாங்கக்கூடிய எண்ணெய் அந்த ட்ரீட்டி முடியும். மறுபடியும் இந்தியன் கவர்மெண்ட், நரேந்திர மோடிஜி அங்க போறாரு அமெரிக்கா. ஐயா சாமி, இன்னும் ஒரு மாசத்துக்கு நான் வாங்கி, அங்க இருந்து அமெரிக்கா பொழைச்சு வாங்கிக்கோ. ரஷ்யா ஒரு நட்பு நாடு, டிஸ்கவுண்ட் கொடுத்து தைரியமாக இந்தியாவுடன் தொடர்ந்து நின்ற ஒரு நாட்டை இன்னைக்கு இந்த நாட்டில இருந்து நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது. வாங்குறதுக்கு நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு, அமெரிக்கா சொன்னா நம்ம போய் வாங்க. எதற்காக இந்த ட்ரேட் டீல்? எந்த அழுத்தத்தில் இந்த ட்ரேட் டீலை நீங்க போட்டீர்கள்? எனக்கு இதுவரை where is Indian self-respect? Do we have a self-respect anymore in international market? No. And இந்த மாதிரி கேள்வி கேட்டால் I'm a cockroach. Let me be a cockroach. I'm happy to be called as cockroach. I don't have any problem. I am the cockroach. இந்த நாட்டு இன்வெஸ்டர்ஸ்களை நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்கள் டொமெஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்த நாட்டு எக்கனாமி மீது, பொருளாதார மீது நம்பிக்கை என்றாலும் எதிர்காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய், 2 lakh crore கடந்த 2 நாட்கள்ல மட்டுமே வித்ட்ரா செய்யப்பட்டிருக்கிறது. No investment, no growth, no job, so more crisis. It is a fairy tale story of this country. Unemployment crisis, அதுக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம், 15%, 15% வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது கடந்த 12 ஆண்டுகளில். 45-48 ஆண்டுகள்ல வராத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு நாம் சந்தித்துக்கோம். அது சமாளிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா?
80 கோடி மக்களை வரிசையில நிக்க வச்சு, இந்த 5 கிலோ அரிசி, இந்த 5 கிலோ கோதுமை, ஃப்ரீ ரேஷன். That also from the taxpayers' money. 80 கோடி மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்கள் ரேஷன் கடைகளில் வரிசையில் நின்று அரசாங்கம் போடக்கூடிய அந்த டொனேஷன் அதை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலையில் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். Thanks to Achhedan of Narendra. Anyways, now I'll come to the great Nirmala Sitharaman, the finance minister of this country. நேற்று ஏதோ ஒரு ட்வீட் படிச்சேன். அவருடைய பல சட்டங்களை பற்றி, திட்டங்களை பற்றி எல்லாம் மிக விளக்கமாக இருக்கு. முக்கியமாக அத ஜன்தன் அக்கௌண்ட்டை பற்றி பேசினார். நரேந்திர மோடி வந்த உடனே ஒரு மிகப்பெரிய அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணார். உங்க ஞாபகத்தில் இருக்கும், எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கணும். அந்த ஜன்தன் அக்கௌண்ட் என்கிற பெயர்ல 58 கோடி மக்களுடைய அக்கௌண்டை நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அந்த 58 கோடி அக்கௌண்ட்ல இருந்து இன்னைக்கு 15 கோடி அக்கௌண்ட் இன்ஆக்டிவாக இருக்கிறது, அதாவது மூடப்பட்டு விட்டது, பணமே கிடையாது. சரி, மீதம் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் 62% அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் கூட அந்த அக்கௌண்ட்ல கிடையாது. Not even 1000 rupees. So 15 plus 62, how much? It is 77%. 77% Indians out of that 58 crore account, they couldn't run this account. But Nirmala Sitharaman madam will not come and tell you all that. Mudra loan உடைய NPA 10% cross செய்து விட்டது. வாராக்கடன், நான் பெர்ஃபார்மிங் அசெட், அதை சொல்லுவார். PM உடைய இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ஸ்களை கொஞ்சம் பார்த்தோம். Only 7.34% completed the first phase. 41% dropped midway. 99.4% budget is unused. Prime Minister Modi internship scheme கொண்டுட்டு வந்தார். அந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ல 7.34%, கிட்டத்தட்ட ஒரு 7.5% கூட கிடையாது, அவர்கள் தான் கம்ப்ளீட் செய்திருக்கிறார்கள். 41% நடுவுல டிராப். மீதம் இருக்கக்கூடிய 99% பட்ஜெட்ல கைய வைக்கவில்லை. அந்த பணம் யூட்டிலைஸ்க்கே வர. இதெல்லாமே நிர்மலா சீதாராமனுடைய அக்கௌண்ட்ஸ். அதுதான் எடுத்துக்காட்டுறேன். ஈஸ்ரம் போர்ட்டல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன், நோ ரியல் ப்ராஜெக்ட்ஸ். கிக் ஒர்க்கர்ஸ்களுக்காக எந்த ப்ராஜெக்டுமே கிடையாது. இட் வாஸ் ஓன்லி வாய் வார்த்தை மட்டும்தான். மன்ரேகா, அந்த 100 நாள் திட்டம் பார்க்கிறோம் இல்லையா, எஃபெக்டிவ்லி பினிஷ்ட். அது முற்றிலுமே அழிக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் பார்த்து விட்டது. கடைசியில இருக்கக்கூடிய இன்னொரு சில நாட்களுக்கு நீங்க 100 நாள் திட்டத்துக்கு பார்க்கலாம், அதற்கு மேல் கிடையாது. ஆயுஷ்மான் திட்ட வழியாக மக்களுக்கு அந்த ஹெல்த் கார்டை கொடுத்தார். அந்த ஹெல்த் கார்டை நீங்க பார்ப்பீர்கள், அந்த அமௌண்ட் ஆஃப் ஃப்ராட்னஸ் they have done. 7 லட்சம் நபர்களுடைய மொபைல் நம்பர் ஒரே நம்பர் தான், 9999999999. 7 lakh, not 1 or 2. Where did that money go? PM Kisan beneficiaries removed without any transparency. Beneficiary உடைய பேரை நீங்க நீக்கி விட்டு நபோ த்ரோன் தீதி. I think நிர்மலா மேடம் இஸ் லாபதா தீதி, மாயமான அக்கான்னு நீங்க கூப்பிடலாம், மாமின்னு நீங்க கூப்பிடலாம். Only 3.3% usage out of 10,000 drones. 15,000 dronesல இருந்து வெறும் 500 dronesகள் மட்டும் தான் வந்திருக்கிறது. That means 3.3% மட்டும் தான் யூஸ்ல இருக்கு, மற்றது எல்லாமே காணும். So where all these money had gone? அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட 5 புள்ளிகள்ல அதுக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தீர்கள், தெளிவாக அவர்கள் கேட்ட விஷயம் இதுதான். இளைஞர்கள், இந்த நாட்டு ஜென்சி கேட்ட கேள்வி, we are not here to make another PM cares account. We are here to ask you where the money had gone. Where did you invested my money? Taxpayers' money. This is what they have been asking. Now, if we raise all these questions, we are cockroaches, we are parjeevis, we are parasites, and we are Deshadrohis. Government collected 43 lakh crore in tax. கடந்த 12 ஆண்டுகள்ல 43 லட்சம் கோடி ரூபாயை அரசாங்கம் வரி வழியாக வசூலித்திருக்கிறது. ஆயில் கம்பெனிஸ், இந்தியன் ஆயில், இந்துஸ்தான், பாரத் பெட்ரோலியம், இவர்களுடைய லாபம் மட்டுமே
12,000 கோடி ரூபாய் in just few hours after they hiked this price. இந்த 3 ரூபாய் ஏத்துனாங்க இல்லையா, அந்த 3 ரூபாய் ஏத்தன உடனேயே ஒரு சில மணி நேரத்திலேயே இவர்களுடைய வருமானம் 12,400 கோடி ரூபாய். That means this government doesn't want to get into any loss business. மக்கள் தலையில கட்டுங்க, நஷ்டம் வருதா மக்கள் தலையில கட்டுங்க, அரசாங்கத்திற்கிட்ட எந்த நஷ்டத்தை எடுத்துட்டு நீங்க வரக்கூடாது. There was a loss, okay, you increase. Further more loss, again you increase. இன்னும் உங்களுக்கு பத்தலையா, again we will increase. நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம், நாளானைக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம். So we will increase. You just don't bother. ரூபாய் நோட்டு டாலருக்கு எதிரில் 100 ரூபாயை தொட போகிறது. You just see in another couple of days. Individual centric policies. ஒரு நபரை மையப்படுத்தி நீங்க ஃபாரின் பாலிசிகளை கொண்டு வந்தால் போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இவர் எடுத்துட்டு போனார்ல இந்த மெலோடி சாக்லேட், மெலோனி அவர்களுக்கு அந்த மாதிரி நீங்க ரீல்ஸ் வேலை பண்ணிக்கலாம். இதற்கு தாண்டி வேறு பிரஸ் கான்ஃபரன்ஸ், ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நரேந்திர மோடி அவர்கள் வைத்தாரா? டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வெளிநாட்டு பயணத்துல இருந்து வரும்போதே ஏர்போர்ட்ல உட்கார்ந்துட்டு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார். பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதை தாண்டி இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். வாஜ்பேயாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், அல்ல விபி சிங்காக இருக்கட்டும், நரசிம்மராவ் அவர்களாக இருக்கட்டும், இந்திரா காந்தி அவர்களாக இருக்கு. இந்திரா காந்தி கூட ஒரு காலகட்டத்துல ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த முதல் பக்கத்தை அப்படியே பிளாங்காக விட்டுட்டாங்க அந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சியும் போது. தட் திஸ் இஸ் நாட் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, தட் வாஸ் இந்திராஸ். பட் எமர்ஜென்சி சொல்லி வச்சு அந்த எமர்ஜென்சி போட்டார்கள். இப்போ சொல்லாமலேயே எமர்ஜென்சி போட்டு விட்டிருக்கிறார்கள். நார்வே போன்ற ஒரு சிறிய நாடு, அந்த சிறிய நாட்டில இருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் அந்த பெண்மணி கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிய நரேந்திர மோடி இன்னைக்கு இந்தியாவுடைய பிரஸ் ஃப்ரீடம் ரேங்கிங் 157வது இடத்தில் இருக்கிறோம். அவுட் ஆஃப் 180 கண்ட்ரிஸ், 180 நாடுகள்ல 157வது இடத்தில் நாம் இருக்கிறோம். நார்வே முதலாம் இடத்தில் இருக்கிறோம். இப்போ பல்வேறு நபர்கள் இந்த போரை முன்னேற்ற, ஐயோ அங்க போர் நடக்குது இல்லையா, அதனால இங்க இந்த பிரச்சனை அப்படிலாம் நீங்க பேசலாம். ஆனால் இந்த போர் பாகிஸ்தான் அங்கேயும் இம்பாக்ட் இருக்கு, பங்களாதேஷ் அங்கேயும் இம்பாக்ட் இருக்கு. பட் பாகிஸ்தானுடைய ஃபாரின் பாலிசி, பங்களாதேஷுடைய ஃபாரின் பாலிசி இந்தியாவை விட பல மடங்கு பெட்டராக இருக்கிறது. அங்க இந்த இம்பாக்ட் கிடையாது, இந்த அளவில் இம்பாக்ட் கிடையாது. 75 நாட்களுக்கு முன்பே பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, மலேசியா இது போன்ற பல்வேறு நாடுகள் தன்னுடைய மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். இந்த மாதிரி பெட்ரோல் டீசலின் தட்டுப்பாடு வரப்போகிறது, ஜாகிரதையாக இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் 75 நாட்கள் பொறுத்திருந்து எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர் என்று அவருக்கு கனவு தட்டி இருக்கு. தங்கம் வாங்காதீங்க, பெட்ரோல் டீசல் கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்துங்க. இப்ப அதையும் பிஜேபியினர்கள் புல்லட்ட வர்றாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு. ஏமாற்று வேலை, ரீல்ஸ் பிசினஸ் நடக்கிறது இந்தியா. நரேந்திர மோடி he is with Melody Toffee and he went to meet Melody. This is what India, this is what the beautiful fairy tale story of Narendra Modi, what he had done in the last 12 years. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.